அனைவருக்கும் வணக்கம். சாய்ஸ் அகாடமியிலிருந்து சண்முகப்பிரியா. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆக்சுவலி வந்துட்டு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்துட்டு, இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு டேரக்டா டாபிக் உள்ள போயிடலாம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அந்த டாபிக் கீழே இந்த பூலித்தேவர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்துட்டு ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுக்கு முதன்மையான காரணங்கள் என்ன, அவர் ஏன் முதலா எதிர்த்தாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி மாதிரி ஒன்று நான் சொல்லியிருப்பேன். அதுதான் வரலாற்று பின்னணி பார்ட் 1. அதுக்கப்புறம் பூலித்தேவரோட யுத்திகள், போர் யுத்திகள் என்ன, அவரோட போர் கையாண்ட முறைகள் அண்டு அவர் எப்படியெல்லாம் வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்தாரு அப்படிங்கிறத பார்ட் 2 கொடுத்துருப்பேன். வீடியோ நம்பர் 3ல வந்து வேலு நாச்சியார் பற்றி நான் சொல்லியிருந்திருப்பேன். அதாவது முதல் பெண்ணரசி இல்லைங்களா, ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்ணரசி. அதுக்கப்புறம் வந்து கட்டபொம்மன்ல வந்து அந்த கட்டபொம்மனுக்கும் ஜாக்சனுக்கும் இடையிலான மோதல்கள் வந்து பார்ட் 1 ஆகவும், அதுக்கப்புறம் அந்த மோதலோட விளைவுகள் வந்து பார்ட் 2 ஆகவும், கட்டபொம்மன் பார்ட் 2ல வந்து அதனோட விளைவுகள் பற்றி நான் சொல்லியிருந்திருப்பேன். அதன் பிறகு வந்து வீடியோ நம்பர் 6ல் வந்து ஊமைத்துறை, 7ல் வந்து ஸ்வர்ணகிரி வீரன் சுந்தரலிங்கம். ஆக்சுவலி இந்த ஸ்வர்ணகிரி வீரன் சுந்தரலிங்கம் யாருன்னா, இந்த கட்டபொம்மன் ஊமைத்துறைக்கு இவங்களுக்குலாம் வந்து பேருதவி பண்ணவர் தான் இந்த சுந்தரலிங்கம். சரிங்களா. அடுத்தது மருது சகோதரர்களோட பங்களிப்பு, கட்டபொம்மன் சைட்ல என்ன பங்களிப்பு பண்ணாங்க, அது போக வந்து வேலுநாச்சியார் சைட்ல என்ன பங்களிப்பு கொடுத்தாங்க, ஊமைத்துறைக்கு எந்த மாதிரி ஆதரவு கொடுத்தாங்க, அது வந்து பார்ட் 1. பார்ட் 2ல வந்து அந்த தென்னிந்திய கிளர்ச்சிகள் இருக்குங்க இல்லையா, அந்த கிளர்ச்சியோட நோக்கங்கள், அதனுடைய போக்கு, இதெல்லாம் வந்து பார்ட் 2ல கொடுத்துருப்பேன். இது வந்து வீடியோ நம்பர் 9 இருக்கும். வீடியோ நம்பர் 10 வந்து தீரன் சின்னமலை பத்தி கொடுத்துருப்பேன். அப்புறம் வேலூர் புரட்சி, வீடியோ நம்பர் 11ல வேலூர் புரட்சி, அது வந்து பார்ட் 2. பார்ட் 1 பார்ட் 2ல வேலூர் புரட்சி இருக்கும். சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் டாபிக் வந்து தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இது, அதுக்கப்புறம் வட இந்தியாவில் வேதகால பண்பாடு, தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும், இது எல்லாமே ஒரே பார்ட்டாக வந்துடும் உங்களுக்கு. இதெல்லாம் எந்த ஸ்டாண்டர்டில் வந்து கவர் ஆகும்னா, உங்களுக்கு 6th வந்து கவர் ஆகும். சரிங்களா. 6th வந்து இதெல்லாம் கவர் ஆயிரும். அதே பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம், இந்த டாபிக் வந்துட்டு உங்களுக்கு 2 பார்ட்டாக வந்து நான் கொடுப்பேன். இப்போ வந்து பார்ட் 1 வந்து முடிச்சுட்டு செகண்ட் வந்து பார்ட் வந்து அப்கமிங்காக உங்களுக்கு வந்து வரும். இது எல்லாமே இந்த 3 டாப்பிக்கும் வந்து உங்களுக்கு வந்து 6th வந்து கவர் ஆயிருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், ஸ்கூல் புக்கில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக கொடுத்துருப்போம். இதுக்கு முன்னாடி இருக்க அந்த வேலூர் தமிழகத்தில் நிகழ்ந்த கிளர்ச்சி இருக்குங்க இல்லைங்களா, ஆங்கிலேய கிளர்ச்சி, இதெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும்னா ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் கண்டென்ட், அது போக வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டோரி எல்லாமே வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் இதில் வந்துட்டு தமிழ் சமுதாய வரலாறு இருக்குங்களா, இதை வந்து நம்ம அப்படி கொடுக்க முடியாது. எல்லாத்தையும் மிங்கிளாக கொச்சன்னு தர முடியாது. இதை வந்து ஆர்கனைஸ்டாக தான் ஸ்கூல் புக் ஒரு பக்கம் கொடுக்கணும், அது போக வந்து அவுட் சோர்ஸ் கொடுக்கணும். இப்போ செக்ரிகேட் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா இதை வந்து பிஓஐக்யூ அனலைசிஸ் வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டாப்பிக்கில். அது போக வந்து கவர்மெண்ட் வெப்சைட்டும் இதில் வந்து அட்டாச் பண்ணுங்கிறதுனால இதை நான் வந்து 3 வந்து உங்களுக்கு செக்ரிகேட் பண்ண போகிறேன். எப்படின்னா ஸ்கூல் புக் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு, அதன் பிறகு வந்து அவுட் சோர்ஸ் கொடுத்துட்டு, இதன் பிறகு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா கவர்மெண்ட் வெப்சைட் இருக்கு இல்லைங்களா, தொல்லியல் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட வெப்சைட் இருக்குல்ல, அந்த டேட்டாவையும் உங்களுக்கு அட்டாச் பண்ணி நான் கொடுப்பேன். ஓகேங்களா. இப்படிதான் வந்து இந்த டாபிக் வந்து நம்ம கொண்டு போக போறோம். ஓகேங்களா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சங்ககாலம் பத்தி பார்ட் 1 வந்து பார்க்க போறோம். ஓகே, கண்ணனுக்குள்ள போயிடலாங்களா. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு பண்டைய காலத்தில் தமிழ் சமூகமும் பண்பாடும் அந்த டாப்பிக்கை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எங்கே கவர் ஆகும், ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இது வந்து 6th வந்து கவர் ஆகும் உங்களுக்கு. இதில் வந்துட்டு நம்ம முக்கியமாக சங்ககாலம் அப்படிங்கிற டாபிக் தான் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா. இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னாங்க, சேர சோழ பாண்டியர்கள், அந்த மூவேந்தர்கள்னு சொல்ற சேர சோழ பாண்டியர்கள், அவங்க டைம் பீரியடும், அதே மாதிரி அவங்களோட சமகாலத்திலே இருக்கிற அந்த குறுநில அரசர்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட காலத்தையும் வந்து ஒப்புகைப்படுத்தி 2 பேருமே வந்து எந்த மாதிரியான பொருளாதாரம் பின்னணிகள், அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு கையாண்டாங்க, அதே மாதிரி அவங்களோட இலக்கிய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்தது, அறிவுபூர்வமா ஆக்கப்பூர்வமா அவங்க என்னென்ன புது சிந்தனைகள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது ஒருங்கிணைச்சு இதோட மொத்த காலம் அது வந்து எந்த வருஷத்துல நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து சங்ககாலம் அப்படின்ட்டு வந்து அதாவது சங்ககாலம்ங்கிறது வந்து தமிழக வரலாற்றிலேயே வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து, ஓகேங்களா, கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும், கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கிற காலகட்டத்தை எல்லாமே வந்து என்ன சொல்றோம், சங்ககாலம்னு சொல்றோம். ஓகேங்களா. ஏன் இது சங்ககாலம்னு சொல்றேன்னா, இந்த காலத்துல தான் அந்த புலவர்கள் எல்லாமே ஒன்னா கூடி மதுரை தமிழ்ச்சங்கம் அப்படின்னு சொல்லி வந்து தமிழை வந்து வளர்க்கறதுக்காக மதுரை தமிழ்ச்சங்கம் வந்து கொண்டாங்க. இதுல வந்து அந்த மதுரை தமிழ்ச்சங்கத்துல வந்து புலவர்களை ஏற்றி இருப்பாங்கல்ல, அந்த பாடல் எல்லாமே ஒட்டுக்கா வச்சு அந்த சங்கத்துல தான் அரங்கேற்றப்பட்டு, அதுலயே வந்து அந்த சங்கத்துல அரங்கேற்றப்பட்டு அது மற்ற புலவர்கள்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாலே அதுக்கு தான் இயற்றிய பாடல்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி, அதாவது புலவர்கள் இயற்றிய பாடல்களுக்கு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி, அந்த மாதிரி அங்கீகாரம் கிடைச்ச அந்த பாடல்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னா வந்து என்ன பண்ணாங்க, வந்து தொகுத்து வச்சாங்க. ஓகேங்களா. அந்த புலவர்கள் பாடுற அந்த தொகுத்து வச்ச அந்த சங்ககால பாடல்களோட தொகுப்பு தான் வந்து சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 8 தொகை 10 பாட்டு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்துட்டு சங்க இலக்கியங்கள். ஓகேங்களா. இதெல்லாம் உருவான காலத்துல தான் வந்து சங்ககாலம் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்றோம். ஓகேங்களா.
இதில் வந்து அப்போ ஆட்சி பண்ணது யாரு? அந்த சங்க காலத்தில் சேர சோழ பாண்டியர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க மூவேந்தர்கள்னு போயிடுவாங்க. அதே மாதிரி 7 குறுநில மன்னர்கள் இருந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்களும் வந்துட்டு இந்த சங்ககால டைம் பீரியடில் சேர்ந்தவங்க தான். இவங்க அந்த சங்க காலத்தில் வந்து எந்த மாதிரிலாம் நிலங்கள் வந்து இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம் நெய்தல், பாலை, இந்த மாதிரியெல்லாம் வந்து நிலத்தை தனியாக கரெக்டாக வகைப்படுத்தினாங்க. அந்த நிலத்தில் வந்துட்டு வீரம், கொடை இதெல்லாம் வந்து மக்களிடையே உயரிய பண்பு இதெல்லாம் கொண்டு வகைப்படுத்தி அப்படியே செப்பரேட்டாக வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா கிபி 3ஆம் நூற்றாண்டு, அதாவது கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும், ஓகேங்களா, அந்த டைம் பீரியடில் எல்லாமே ஒழுங்காக ஒரு இதாக இருந்தது, ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருந்தது. தமிழ் இலக்கியமும் பண்பாடும் ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்த காலம் தான் வந்து சங்க காலம்னு சொல்கிறாங்க. அந்த சங்க காலத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, சங்கங்கிற சொல் வந்து ஒரு நிமிஷம், இதை நான் என் கூடயே சேர்ந்து நீங்களும் அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கோங்க, சரிங்களா. நான் வந்து ஆக்சுவலி முன்னாடியே வந்து ஹைலைட் பண்ணி நோட்ஸ் எல்லாம் வந்து கீ பாயிண்ட்லாம் எடுத்து வச்சிருந்தேன். ஆனால் வந்துட்டு அப்படி பண்ணும்போது உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து எடுக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வராது. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டே வந்து அப்படியே ஒரு நோட்டு பெண்ணை வச்சுட்டு சைட் பை சைடு வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டே வரலாம். ஓகே, சங்கங்கிற சொல் என்ன சொல்லுது, மதுரை பாண்டிய அரசர்களின் ஆதரவில் தலை தொங்கிய தமிழ் புலவர்களின் குழுமத்தை காட்டுகிறது. அப்போ சங்கம்னு போட்டுக்கோங்க. மதுரை பாண்டியர் ஒரு ஏரோ மார்க் போட்டு மதுரை பாண்டியர்கள், அது கீழே வந்துட்டு என்னது, தமிழ் புலவர்களின் குழுமம், இதுதான் வந்து சங்ககாலம், ஓகேங்களா. இந்த புலவர்கள் இயற்றிய பாடல்கள் மொத்தமாக என்ன சொல்கிறாங்க, சங்க இலக்கியம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த சங்க காலத்தில் தான் என்ன பண்ணாங்க, சங்கம் வைத்து தமிழை வந்து வளர்த்திருக்காங்க. அந்த கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சங்கம் வச்சு தமிழை வளர்த்ததுனால இது வந்து சங்ககாலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஆறுமுக நாவலர் வந்து யாழ்ப்பாணம் தாமோதர பிள்ளை, யாழ்ப்பாணம் உவேச சாமிநாதர் ஐயர், இவங்க எல்லாம் வந்து அரும்பாடுபட்டு பனையொலியில் எழுதப்பட்ட இந்த தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டை கால தமிழ் நூல்களையும் மீட்டு வெளியிடுவதில் பல ஆண்டுகளை செலவிட்டனர், ஓகேங்களா. அப்போ ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணம், அவர் வந்து பிறந்த ஊர் யாழ்ப்பாணம், ஓகே. தாமோதர பிள்ளையும் யாழ்ப்பாணத்தில் இருந்தவங்க. அப்போ உவேசா சாமிநாத ஐயர். அப்போ 1 2 3 இந்த 1 by 1 3 இது போட்டு பேர் 3 பேரும் போட்டுட்டு என்ன தெரியுமா பண்ணுறீங்க, இப்படி ஒரு சிம்பிள் போட்டு என்ன பண்ணுறீங்க, தமிழ் அதாவது பனையோலை ரொம்ப கீவேர்டு இம்பார்ட்டன், ஓகேங்களா. பனையோலைன்னு போட்டு தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் பண்டைய கால தமிழ் நூல்கள் ரெண்டும் போட்டாச்சா, போட்டுட்டு மீட்டு வெளியிடுதலை பல ஆண்டு செலவு செஞ்சுருக்காங்க. யார், ஆறுமுக நாவலர், தாமோதர பிள்ளை, அப்புறம் உவேசா சாமிநாத ஐயர், ஓகேங்களா. இந்த இது முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்தது போலாமா நம்ம. ஓகே, இந்த சங்க காலம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்குது, எடுத்துக்காட்டுக்கு அதாவது அதை நிரூபிக்கிறதுக்கான ப்ரூஃப் நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னா, கல்வெட்டு இருக்கான், செப்பேடுகள் இருக்கான், அதுக்கப்புறம் காயின் இருக்கான், நாணயங்கள், பெருங்கற்கால நினைவு சின்னங்கள், அகழ்வாய்விலிருந்து பொருட்கள் கிடைத்த இடங்கள், இலக்கிய சான்றுகள், அது போக என்னென்ன இருக்குது, அயல் நாட்டவர் குறிப்பு, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சங்ககாலங்கிற ஒரு காலம் இருந்ததுக்கான உதாரணங்களாக இருந்திருக்கு, ஓகேங்களா. சரி, அப்படி என்னெல்லாம் வந்து இருந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, கல்வெட்டு சான்றுகள்லாம் நமக்கு எங்கே கிடச்சிருக்கிறன்னா, கலிங்க நாட்டு அரசர், அவர் வந்து காரவேலன் அப்படிங்கிற ஒரு அரசர் இருக்காரு, ஓகேங்களா. யார், கலிங்க நாட்டில் காரவேலர் அப்படின்னு ஒரு அரசர் இருக்காரு. அவருடைய இதிகும்பா கல்வெட்டு, அது போக புகழூர் அப்படிங்கிற ஊரில் கரூர் இருக்கு இல்லைங்களா, அந்த கரூர் பக்கத்தில் புகழூர் இருக்காமா, ஓகேங்களா. அங்கே ஒரு கல்வெட்டு கிடச்சிருக்கு. இது வந்து ரெண்டுமே யார், கலிங்க நாட்டு அரசனோட கல்வெட்டு, ஓகேங்களா. அப்போது கலிங்க நாட்டு அரசர்னு போட்டு இப்படி இந்த ரெண்டு இதாக போட்டுக்கோங்க. யார், காரவேலன், கலிங்க அரசர், ஓகேங்களா. கலிங்க அரசர் காரவேலன் போட்டு இதிகும்பா கல்வெட்டு, அதுக்கப்புறம் புகழூர் கல்வெட்டுக்கு பக்கத்தில் வந்து என்ன போட்டுக்கணும், கரூர்னு போட்டுக்கணும். ஓகே, இந்த பெண்ணு கொஞ்சம் இப்படி தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறதானே உங்களுக்கு புரியும்ல, ஓகேங்களா. இதோட இந்த கல்வெட்டு முடிஞ்சிச்சா. அதுக்கப்புறம் அசோகருடைய 2 மற்றும் 13ஆம் பேராணை கல்வெட்டுகள், மேலும் மாங்குளம், அழகர் மலை, கீழவளவு ஆகிய ஊர்களில் உள்ள கல்வெட்டு. இந்த ஊர்கள் அனைத்தும் மதுரை பக்கத்தில் தான் இருக்காமா, சரிங்களா. அங்கே கிடைச்சிருக்கு கல்வெட்டு. அப்போ 2 பேரை பார்த்துருக்கோம். யார், கலிங்க நாட்டு அரசர் காரவேலன் பார்த்துருக்கோமா. அதுக்கப்புறம் யார், அசோகர் பார்த்துருக்கோமா. அசோகர் கிட்ட எங்கே இருக்குது, 2 மற்றும் 13ஆம் பேராணைங்கிறது வந்து இந்த மாதிரி சார்ட் மாதிரி வச்சுருப்பாங்கங்க. இந்த மாதிரி ஒரு சார்ட் மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இதில் வந்துட்டு ஒவ்வொரு ஆணையாக இப்படி வந்துட்டு இருக்கும், ஓகேங்களா. இப்படி இந்த மாதிரி அசோகருடைய ஒரு இதில் வந்துட்டு சேரர் பற்றி வந்து சொல்லியிருப்பார். அது வந்து நான் பின்னாடி உங்களுக்கு காட்டுறேன், லெசன் லாஸ்ட்டாக வந்து நான் காட்டுறேன்.
அப்போ வந்து அசோகர் என்ன பண்ணியிருப்பாரு, சேரர்கள் பத்தி ஒரு சின்ன குறிப்புல வந்து இருப்பாரு. இந்த சார்ட்டை தான் என்ன பண்ணியிருக்காங்க, அதை வந்து கல்வெட்டா வந்து பொறிச்சிருக்காங்க. என்னது, அசோகருடைய ஞாபகமா. ஓகேங்களா, இந்த பேர் ஆணை, இந்த ஆணைகள் என்ன பண்ணியிருக்காங்க, கல்வெட்டுகளா பொறிச்சிருக்காங்க. அதுல சேரர் பேரும் இருந்திருக்கும். அப்ப சேர வந்து சங்ககால இதை தானே சேர்ந்தவங்க. அதே மாதிரி அசோகருடைய அந்த 2ஆம் 13ஆம் பேராணை, பேராணைங்கிறது அது செகண்ட் டைம் வருது. அந்த 13ஆம் பேராணை, இந்த மாதிரி பேராணைகள், யூனிக்கா இருக்கிற பேராணைகள் மட்டும் கல்வெட்டா வந்து பொறிச்சிருக்காங்க. அதுல வந்துட்டு குறுநில அரசர்கள் பத்தி வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சேர அரசர்கள் பத்தி சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால வந்துட்டு அவருடைய கல்வெட்டை எடுத்துக்காட்டா வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அது போக வந்து மாங்குளம், அழகர்மலை, கீழே வரது, இந்த 3 ஊர்லயும் வந்து கல்வெட்டு வந்து கிடைச்சிருக்கு. இந்த 3 ஊரும் போட்டு எங்கன்னு போட்டுக்கிறீங்க, மதுரைன்னு வந்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா, இந்த 3ம் போட்டு மதுரைன்னு போட்டுக்கோங்க. இப்படிதான் வந்து கீ பாயிண்டா வந்து சின்ன சின்னதா வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் செப்பேடுகள் எங்க இருக்கு, வேள்விக்குடி, அதுக்கப்புறம் சின்னமனூர் செப்பேடு. அப்ப செப்பேடுல 2 இருக்கு, கல்வெட்டுல 2 அரசர்கள் இருக்காங்க. ஓகே, அது போக 3 ஊர் இருக்கு. இவ்வளவுதான். இப்ப பாத்தீங்களா, இதுவே வந்து நமக்கு ரீகால் ஆன மாதிரி இருக்கு. ரெண்டு அரசர்கள் யாரு, கலிங்க நாட்டு அரசர் காரவேலன், அதுக்கப்புறம் வந்து அசோக அரசர். இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்து நாணயங்கள். சங்க காலத்தை சேர்ந்த சேர சோழ பாண்டிய அரசர்களாலும் குறுநில மன்னர்களாலும் வெளியிடப்பட்ட நாணயங்களும் ரோமானிய நாணயங்கள். ஓகே, சேர சோழ பாண்டிய அப்படின்னு போட்டு அவங்களோட நாணயங்கள், அப்புறம் குறுநில மன்னர்கள் நாணயங்கள்னு போட்டுக்கோங்க. நாணயங்கள்னு போட்டு இந்த ஆண்டை சேர சோழ பாண்டியன், இந்த ஆண்டை வந்துட்டு குறுநில மன்னர்கள், அது சைடில் வந்துட்டு என்ன போட்டுக்கிறீங்க, ரோமானிய அரசர்கள். அவ்வளோதான், ரோமானிய நாணயங்கள். இதப்ப நாணயங்கள் முடிஞ்சிருச்சா. ஓகே, நான் லெசன் இதை முடிச்சுட்டு சின்னதாக ரீக்க போடுவேங்க. மறக்காம வந்துட்டு நீங்களும் வந்து என்னோடய சேர்ந்து ரீக்க பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் எது, புதைவிடங்கள் மற்றும் நடுக்கற்கள். ஓகே, அகழ்வாய்வில் இருந்து கிடைத்த அகழ்வாய்வில் பொருட்கள் கிடைச்சிருக்குல்ல, அந்த பொருள்லாம் எந்தெந்த இடத்துல கிடைச்சிருக்குன்னா ஆதிச்சநல்லூர், அருக்கமேடு, அதுக்கப்புறம் கொடுமணல், புகார், கொற்கை, அழகன் குளம், உறையூர். இந்த கொற்கையெல்லாம் வந்து துறைமுக நகரம் தானே. அந்த பொருட்கள் கிடைச்ச இடம்லாம் வச்சு வந்து சங்க காலத்துக்கு கிடைத்த சான்றுகளா வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இலக்கிய சான்றுகள்லாம் என்ன இருக்கு, தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு, 14 கீழ்கணக்கு நூல்கள், பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, இதெல்லாம் வந்து ஓகேங்களா. சிலப்பதிகாரம், மணிமேகலை, இந்த காப்பியங்கள் 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாம் சேர்ந்து அந்த 8 தொகையும் 10 பாட்டு சேர்ந்து 14 கீழ்கணக்கு நூலா போயிடும். ஓகேங்களா, இலக்கிய சான்றுகள் என்னது, தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு, இது வந்து 17 கணக்கு நூல்கள். அது போக வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள், அதுக்கப்புறம் வந்து பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, இந்த நூல்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற காப்பியங்கள்லாம் இருக்கு. ஓகேங்களா, 1 2 3 4 5 6 7 8 ஆக மொத்தம் 8 இது இருக்கு. இலக்கிய சான்றுகள்ல 8 இருக்கு. அதுக்கப்புறம் அயல்நாட்டு குறிப்புகள், அயல்நாட்டவர் குறிப்புகள், எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ். அதாவது நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேங்க போன வீடியோல. அதாவது பெரிப்ளஸ் அப்படின்னா வந்து அயல்நாட்டவர் வந்து நம்ம நாட்டுக்கு வரும்போது அது ஒரு டைரி. அந்த டைரியில என்ன பண்ணுவாங்க, எந்தெந்த இடத்துல வந்து சுழல் காற்று இருக்கு, எந்த இடத்துல எந்த வழியில அடையலாம் அப்படிங்கிற மாலுமிகள் குறித்து வச்ச ஒரு குறிப்பு தான் வந்து என்னது, பெரிப்ளஸ்ங்கிற ஒரு டைரி. அந்த டைரி கூட வந்து சங்க காலத்துக்கு ஒரு முக்கியமான ஆதாரமா இருந்திருக்கு. பீலினியின் இயற்கை வரலாறு, அதுக்கப்புறம் தாலமியின் புவியியல். ஓகே, தாலமியின் புவியியல், அவரும் வந்து ஒரு ஜியாகிரபி நூல் வந்து எழுதியிருக்காரு. மெகஸ்தனிஸின் இண்டிகா, ராஜாவளி, மகாவம்சம், தீபவம்சம், இதெல்லாம் வந்து என்னவா இருக்கு, சங்க காலத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டுகளா வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா, இதுல தொல்காப்பியம் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஒரு இலக்கண நூல், அது சங்ககால தமிழ் மக்களின் மொழி, பண்பாடு ஆகியவற்றின் உயர்தரத்தை சுட்டி காட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது நமக்கு தெரிஞ்சதுதான். ஓகே, அடுத்து இந்த சங்க காலத்தோட கால அளவு ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி என்னது, கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை அப்படின்னு சொல்றாங்க. இந்த சங்ககாலம் புவியியல் பரப்பா எந்த அளவுக்கு வந்து பரவி இருந்தது அப்படின்னா, திருப்பதி இருக்கு இல்லைங்க, இப்ப இருக்கிற அந்த திருப்பதியில இருந்து இங்க இருக்க இந்த கன்னியாகுமரி வரைக்கும். சரிங்களா, அதாவது வேங்கடம் அப்படின்னு சொல்ற திருப்பதியில இருந்து தெற்கு வந்து கன்னியாகுமரி வரைக்கும். வேங்கடம் இங்க இருக்கு, வடக்கு சைட்ல இருக்க வேங்கடத்துல இருந்து தெற்குல இருக்க கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கு. கிழக்கிலும் மேற்கிலும் கடல்களை எல்லைகளாக கொண்டிருந்தது. அப்ப அந்த சரௌண்டிங் வரைக்குமே என்னது, சங்ககாலம் வந்து இருந்ததா சொல்றாங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு இரும்பு காலம். அந்த டைம்ல வந்து இரும்பு வந்து அதிகமா பயன்பாட்டுல இருந்தது. அந்த பண்பாடு வந்து என்னது, பெருங்கற்கால பண்பாடு. அப்ப ஆட்சி முறை எப்படி இருந்தது, வெறும் முடியாட்சி முறையா தான் இருந்தது. ஆட்சி புரிந்த அரச வம்சங்கள் யாரு, சேர சோழ பாண்டியர்கள் அப்படிங்கிறாங்க. ஓகே, கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழி பேராசிரியர் ஜார்ஜ் எல்ஹர்ட் என்ன சொல்றாருன்னா, தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது எனும் கருத்தை கொண்டுள்ளார். ஏனைய மொழிகளின் செல்வாக்கிற்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமாக ஒரு மரபாக அது உருப்பெற்று எழுந்துள்ளது அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு, ஜார்ஜ் எல்ஹர்ட். ஓகே, யாரு, ஜார்ஜ் எல்ஹர்ட். இவர் யாரு, கலிபோர்னியா பல்கலைக்கழகத்துல ஒரு தமிழ் மொழி பேராசிரியர். அவர் எந்த மொழியை கம்பேர் பண்ணி சொல்றாரு, லத்தீன் மொழி அளவுக்கு வந்து கம்பேர் பண்ணி தமிழ் மொழியை வந்து சொல்றாரு. ஓகேங்களா. ஓகே, அடுத்து இப்ப நம்ம வந்து அந்த கோர் பாயிண்டான சேர சோழ பாண்டியர் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா, அடுத்தது வந்து குறுநில அரசர்கள் பத்தி பார்ப்போம். ஓகே, சேரர்கள் என்ன பண்ணியிருக்காங்க இங்க இருந்து பார்க்கலாம். சேர அரசர்கள் சங்க காலத்தின் போது மூவேந்தர்கள் தமிழக பகுதிகளை ஆட்சி பண்ணியிருக்காங்க. வேந்தர் என்னும் சொல்லு சேர சோழ பாண்டிய ஆகியோரை குறிப்பிடுவதாக பயன்படுத்தப்படுகிறது. சேரர்கள் தமிழகத்தை சேர்ந்த மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர், அப்புறம் என்னது, கொச்சி, தெற்கு மலபார், குங்குமண்டலம் ஆகியவற்றை ஆண்டனர் அப்படிங்கிறாங்க.
ஓகேங்களா. எங்கெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க? திருவிதாங்கூர், கொச்சி, மலபார், அப்புறம் கொங்கு மண்டலம், இந்த சைடெல்லாம் வந்து அவங்க வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதை பற்றி சேரரை பற்றி கூறுற நூல் என்னது? ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. என்னது? பதிற்றுப்பத்து. பதிற்றுப்பத்து வந்து சேரரசர்களை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. சேரரசன் செங்குட்டுவன் வட இந்தியா மீது படையெடுத்து சென்றான். அப்போ சேரரசர் பற்றி ஒரு குறிப்பு யாரு? செங்குட்டுவன். ஓகேங்களா. செங்குட்டுவன் யாரு? சேரரசர். எங்க? வட இந்தியா மீது படையெடுத்து செல்றாரு. சிலப்பதிகார காவிய பாத்திரமான கண்ணகிக்கு இமயமலையிலிருந்து, அதாவது கண்ணகிக்கு என்ன பண்ணியிருக்காரு? இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்து செலை பண்ணியிருக்காரு. பெண் தெய்வ வழிபாட்டை வந்து இவர் தான் வந்து கொண்டு வந்திருக்காரு. எங்க? பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யாரு? இந்த செங்குட்டுவன் தான். சரிங்களா. வேற கலர் யூஸ் பண்ணிக்கலாம். செங்குட்டுவன் தான் என்ன பண்ணியிருக்காரு? பத்தினி தெய்வ வழிபாட்டை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காரு. ஓகே. ஓகே. அடுத்தது வந்து இளங்கோவடிகள் சேரரசர் செங்குட்டுவனின் தம்பி அப்படின்னு சொல்றாங்க. யாரு? செங்குட்டுவனோட தம்பி யாரு? இளங்கோவடிகள். ஓகேங்களா. அவர் வந்து இளங்கோவடிகள் ஏன் அப்படி சிறப்பாக பேசுறாங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காரு? சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர். சேரல் இரும்பொறை வந்து என்ன பண்ணியிருக்காரு? தன்னோட பெயர்ல வந்து நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. நாணய சான்றுகள்லாம் நமக்கு எப்படி கிடைச்சது? இந்த மாதிரி அரசர்கள் வெளியிட்ட நாணயங்கள் மூலியமா. அப்ப சேரல் இருமுறை என்ன பண்ணியிருக்காரு? நாணயங்கள் வெளியிட்டிருக்காரு. சேர நாணயங்களில் அவருடைய சின்னமான வில்லும் அம்பும் பொறிக்கப்பட்டது. அப்போ சேர அரசர்களோட சின்னம் என்னது? வில்லு, அம்பு. ஓகேங்களா. இப்ப முக்கியமான சேரரசர்கள் யாரு? உதயன், சேரலாதன், அப்புறம் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டவன், சேரல் இரும்பொறை. ஓகேங்களா. உதயன், சேரலாதன், இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டவன், சேரல் இரும்பொறை. ஓகேங்களா. அடுத்தது சோழர் பத்தி பார்க்க போறோம். இந்த உதய சேரலாதன் இருக்காரு இல்லைங்களா. இந்த உதய சேரலாதன் ஏன் அவரை சொல்றாருன்னா, சேர வம்சத்தையே உதிச்ச முதல் அரசர் இவர் தான். யாருன்னா இந்த உதயன் சேரலாதன். இது வந்து எக்ஸ்ட்ரா, இது கொஞ்சம் ஹிண்ட் மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. சேர வம்சத்தின் வந்து என்னது? சாரி பாரு நினைச்சதுக்கு. இந்த முதல் அரசர். ஓகேங்களா. சேர வம்சத்தோட முதல் அரசர் யாருன்னா இந்த உதயன் சேரலாதன். இவருக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க. பெருஞ்சோற்று உதியன் அப்படின்ட்டு பேரு. என்ன பேரு? பெருஞ்சோற்று உதியன். ஓகேங்களா. ஓகே. இவங்க வந்து முக்கியமான அரசர்கள். இதுல முக்கியத்துவம் வாய்ந்தவர் யாரு? இது உதயன் சேரலாதன் வந்து முதல் சேர அரசர். இவரோட இன்னொரு பேர் என்னது? பெருஞ்சோற்று உதியன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா. ஓகே. இந்த இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் என்ன பண்ணியிருக்காரு? இமயம் வரை கல் எடுத்துட்டு வந்து இந்த கண்ணகிக்கு வந்து இந்த இமயமலை வரைக்கும் படையெடுத்து சென்றவர் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன். அதாவது இமயமலைக்கு நெடுந்தூரமா போகணும்ல, அதனால வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு? இமயம் வரைக்கும் போய் தன்னோட வில் சின்னத்தை வந்து பொறிச்சிட்டு வந்ததுனால இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன். இந்த சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு செலை பண்ணியிருக்காரு. சேரல் இரும்புரை வந்து நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. ஆக மொத்தம் இவங்களாம் வந்து முக்கியமான அரசர்களா கருதப்படுறாங்க. ஓகேங்களா. ஓகே. அடுத்தது வந்து சோழர்கள். சங்க காலத்துல வந்து இது வந்துட்டு 4 தானே இருக்கு. ஓகே. இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் வேணுமா உங்களுக்கு? சரி, ஓகே, சொல்றேன் பாருங்க. என்ன சொல்லலாம்? உதயன். ஓகே. உதயமான இமயம். ஓகே. உதயமான இமயத்தில் செங்குத்தான இரும்பு. ஓகேங்களா. உதயமான இமயத்தில் செங்குத்தான இரும்பு. இது வந்து ஷார்ட்கட்டா வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற இந்த ஷார்ட்கட்ல என்ன? உதயன் சேரலாதன் வந்துருச்சு. அடுத்தது உதயமான இமயத்தில். ஓகே. இமயவர்மன் வந்துருச்சு. செங்குத்தான இரும்பு. ஓகேங்களா. அடுத்து சங்க காலத்தில் சோழ அரசு வேங்கடம் திருப்பதி மலை வரை விரிந்திருந்தது. என்னது? சோழ அரசு எங்க இருக்கு? வேங்கடம் வரை விரிந்திருந்தது. காவிரி கலிமுக பகுதி வந்து சோழ நாட்டின் மைய பகுதியாக விளங்கியது. சோழ மண்டலம். இந்த மைய பகுதி என்னாச்சே? சோழ மண்டலம் அப்படின்னு சொன்னாங்க. சோழ அரசர்களில் மிகவும் புகழ் பெற்றவர் யாரு? கரிகால வல்லவன் அல்லது கரிகாலன். இவர் வந்து தன்னை எதிர்த்த ஒரு நிமிஷம் இவர் என்ன பண்ணியிருக்காரு? தன்னை எதிர்த்த சேரர், பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த 11 வேளிர் கூட்டு படையை தஞ்சாவூர் பகுதியில் வெண்ணி என்னும் சிற்றூரில் தோற்கடித்தார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. கரிகாலன் என்ன பண்ணியிருக்காரு? சேரர் ஒரு பக்கம் வந்திருக்காங்க, பாண்டியர் ஒரு பக்கம் வந்திருக்காங்க. அது போக வந்து என்ன பண்ணியிருக்காரு? 11 சிற்றரசர்கள். ஓகேங்களா. 11 சிற்றரசர்கள் வந்து வந்திருக்காங்க. சேர, சோழ, பாண்டியர் இவங்கெல்லாம் வந்துட்டு பகையாளிங்கிறத தாண்டி
ஒருத்தர் வந்து ஒன்று சேர்ந்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த கரிகாலனை எதுக்கணுங்கிறதுக்காக சேரர் பாண்டியர் ஒன்று சேர்ந்தது இல்லாத இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல, இவங்களுக்கு கீழே இருக்கிற அந்த குறுநில அரசர் 11 குறுநில அரசர் இருப்பாங்க, அவங்களும் சேர்ந்து வந்து இந்த கரிகாலனை வந்து ஏத்திருக்காங்க. சூப்பர்ல. வந்து எங்க எடுத்திருக்காங்க? தஞ்சாவூர் பகுதியில. ஓகேங்களா? தஞ்சாவூர் பகுதியில எங்க? வெண்ணி அப்படிங்கிற இடத்துல. தஞ்சையில எங்க? வெண்ணிங்கிற இடத்துல வந்துட்டு அவங்கள வந்து ஏத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து முடியாம என்ன ஆயிடுச்சு, கரிகாலனை வெற்றி பெற்றுட்டாரு. இப்ப எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளு. அப்ப அந்த கரிகாலன் என்ன பண்ணியிருக்காரு? வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் காடுகளை விளைநிலங்களாக மாத்திருக்காரு. வேளாண்மை மேம்படுத்துவதற்காக காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டினார். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? கல்லணை வந்து கட்டுறது யாரு? கரிகாலன். ஓகே. சோழர்களின் துறைமுகமான புகார், சோழர்களின் துறைமுகமா இருக்கிற புகார் இந்திய பெருங்கடலின் பல பகுதியிலிருந்து வணிகர்களை அதன் பால் ஈர்த்தது. அப்ப துறைமுகம் மீது சோழர்களோட துறைமுகம் புகார் துறைமுகம். ஓகேங்களா? பட்டினப்பாலை என்னும் 15 கீழ்கணக்கு நூல்களில் சார்ந்த நூல். பட்டினப்பாலைங்கிறது 15 கீழ்கணக்கு நூல் எண்ணிக்கையில வரக்கூடிய ஒரு நூல். அந்த நூல் என்ன பண்ணுதுன்னா, கரிகாலனின் ஆட்சியின் போது, கரிகாலன் ஆட்சியை பத்தி வந்து சொல்லுதாமா. அந்த ஆட்சியின் போது என்ன சொல்லுது, அங்க இருந்த வணிக நடவடிக்கைகள் பற்றி விரிவான செய்தி வந்து சொல்லுது. அப்ப சேரர்களை பத்தி சொல்ற நூல் இது 18. சோழர்களை பத்தி எதுல சொல்லுது? பட்டினப்பாலை. அதுல குறிப்பா யார சொல்லுது? கரிகாலன் டைம் பீரியட வந்து சொல்லுது. ஓகேங்களா? ஓகே. அப்ப கரிகாலன் கட்டின கல்லணை போய் பாத்திரலாமா நம்ம? அங்க கல்லணைக்கு போய் பார்த்துட்டு வரலாம். இந்த கல்லணை வந்து கற்களால் கட்டப்பட்ட தடுப்பு அணை. இதோ இவ்வளவு நீளத்தில் இருக்கு பாருங்க. இதை வந்து ஆக்சுவலி புறணம் வச்சிருக்காங்க, இதுல வந்து கிளியரா தெரியல. ஓகே. இந்த கல்லணை வந்து என்ன பண்ணிருக்காங்க? பாசனத்திற்காக கலிமுக பகுதி வழியாக நீரை திருப்பி விடுவதற்காக காவிரி ஆற்றின் குறுக்கே இவ்வணை கட்டப்பட்டது. ஓகே. காவிரி ஆற்றின் குறுக்கே வந்து கட்டியிருக்காங்க. கல்லணை கட்டப்பட்ட போது 69,000 ஏக்கர் நிலத்திற்கு அது நீர்ப்பாசன வசதியை வழங்கியது. அடேங்கப்பா, கிட்டத்தட்ட 1 ஏக்கர் 2 ஏக்கர் இல்ல, 69 ஏக்கர். திருச்சி சைட்ல யாராவது இருந்தா வந்து இந்த கல்லணை பத்தி கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் உங்க ஊர் கல்லணை எப்படிதான் இருக்கு, உங்க ஊர்ல என்னெல்லாம் வந்து சிறப்பு வாய்ந்ததா இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே. சோழர் பத்தி பார்க்கலாம். சங்க காலத்தில் ஒரு நிமிஷம்பா. ஓகே. சங்க காலத்தில் சோழ அரசு எங்க இருந்தது? திருப்பதி மலை வரைக்கும் இருந்தது. ஓகே. காவிரி ஆற்று, சாரி இதெல்லாம் பார்த்துட்டோம்ல, இங்க இருந்தா நீங்க வந்தோம். சரி. ஓகே. முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர் யாரு? இளஞ்சேட் சென்னி, அதுக்கப்புறம் கரிகால் வளவன், கோச்செங்கானன், கிள்ளி வளவன், பெருநர் கிள்ளி. இவங்களாம் வந்து முக்கியமான சோழரசர்களா சொல்றாங்க. ஏன் இவங்களை வந்து முக்கியமானதா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஓகே. அவ்வளவுதான். சோழர்களை வந்து என்னது, வேங்கட வரைக்கும் பரவி இருந்தது. அவங்க வந்து காவிரி தான் கள்ளிமுக பகுதியா நாட்டின் மையப்பகுதியா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இது சோழ மண்டலம்ங்கிறாங்க. அடுத்தது அதுல யாரு? கரிகால வந்து வந்துட்டு பெஸ்ட் அரசரா வந்து சொல்லியிருக்காங்க. அவர் கட்டின கல்லணை வந்து எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க. அப்ப சோழரசர்கள் பத்தி எது சொல்லுது? பட்டினப்பாலை அப்படிங்கிற நூல் வந்து சொல்லுது. ஓகேங்களா? சேரரசர்கள் 18. ஓகே. அடுத்தது முக்கியமான அரசர்கள் யாரு? இளஞ்சேட் சென்னி, கரிகால் வளவன், கோச்செங்கானன், கிள்ளி வளவன், பெருநர் கிள்ளி. இளஞ்சேட் சென்னி. ஓகே. அது வந்து நான் சொல்றேன். பாண்டியர் இன்றைய தென் தமிழகத்தை ஆட்சி செய்தார். ஓகே. பாண்டிய அரசர்கள். இந்த இளஞ்சேட் சென்னி இருக்காரு இல்லைங்க, அவர் வந்து யாருன்னா, இந்த கரிகால இருக்காருல்ல, கரிகால மன்னன், அவரோட வந்து அவரோட தந்தை தான் இவர். அவரோட அப்பா, கரிகாலரோட அப்பா தான் வந்து இளஞ்சேட் சென்னி. ஓகேங்களா? இவர் எதுல வந்து சிறப்புனா வந்து, இவர் வந்து இந்த தேர்லாம் ஓட்டுறாங்கல்ல, போர்ல வந்து இந்த தேரை வந்து கையாளுவாங்க, அதுல வந்துட்டு சிறந்தவர் தான் வந்து இந்த இளஞ்சேட் சென்னின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து இவர் வந்து கல்லணை கட்டியிருக்காரு. ஓகே. கோச்செங்கானன் இவர் இருக்கார் பாத்தீங்களா, இவர் வந்து 70க்கும் மேல இவர் வந்து தீவிரமான ஒரு சிவபக்தர். சோழர்கள வந்துட்டு சிவனை வந்து இதா கும்பிடுவாங்க, ரொம்ப தீவிரமா கும்பிடுவாங்க. அதுல வந்து ரொம்ப தீவிரமா கும்பிட்டவர் யாருன்னா கோச்செங்கானன். இவர் வந்து 70க்கும் மேற்பட்ட வந்து சிவன் கோவில் வந்து கட்டியிருக்காரு. அப்புறம் கிள்ளிவளவன்கிறவரோ ஒரு சிறந்த போர் வீரரா இருந்திருக்காரு. பெருநர் கிள்ளி அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ராஜ சுய யாகம் செய்தவர் தான் வந்து இந்த பெருநர் கிள்ளி. ஓகேங்களா? ஓகே. அடுத்து இப்ப பாண்டியர் பார்க்கலாம். பாண்டியர் வந்து இன்றைய தென் தமிழகத்தை, இது வந்து ஷார்ட்கட் வந்து எப்படி சொல்லலாம், இளைய கோப்பையை கிள்ளி பேரு, இளைய கோப்பை கிள்ளி பேரு. இதுல வந்து கரிகாலன் வரலையே. ஓகே. சரி, இந்த 4-5 பேர் தானே, இதுக்கு எப்படி நான் ஷார்ட்கட் கொடுக்குறது? இளஞ்சேட் சென்னி. ஓகே. இளஞ்சேட் சென்னி. ஓகே. வந்து இருங்க, இளநீ இருக்கு பார்த்தீங்களா, இந்த இளநிய காலையில நல்லா இந்த இந்த நல்லா செவப்பா இருக்கும்ல, அந்த இளநிய வந்துட்டு அந்த இதெல்லாம் சீவிட்டு அதை கிள்ளிட்டு நல்லா பெருசா வாய் வச்சு குடிச்சிருங்க. அவ்வளோதான். பெருநர் கிள்ளி. நல்லா பெருசா வந்து குடிச்சிருங்க. ஓகேங்களா? கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா. ஓகே. பாண்டியர் இன்றைய தென் தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள். பாண்டிய அரசர்கள் தமிழ் புலவர்களையும் அறிஞர்களையும் ஆதரித்தனர். பல பாண்டிய அரசர்களின் பெயர்கள் சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நெடுஞ்செழியன் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக போற்றப்படுகிறார். அப்ப பாண்டிய அரசர்ல மிகவும் போற்றக்கூடியவர் யாரு? நெடுஞ்செழியன். ஓகேங்களா? ஓகே. இவர் வந்து சேர சோழர்
அரசர்களின் கூட்டுப்படையை தலையாங்கலம் என்னும் இடத்தில் வந்து தோற்கடிச்சிருக்காரு. ஓகேங்களா, யாரு? நெடுஞ்செழியன். அதுல வந்துட்டு யாரு வந்து கரிகாலன் வந்து 11 வேளிர் அரசர்கள், அது போக வந்துட்டு யாரு? சேரர் மற்றும் பாண்டியர்கள் வந்து தோற்கடிச்சிருக்காரு. இவர் வந்து சேர சோழர். ஓகேங்களா, சேர சோழர் அவங்களையும் 5 வேளிர் அரசர்களை தலையாங்கலம், அங்க வந்து என்னது, தஞ்சாவூர்ல வந்து வெண்ணிங்கிற ஊரா, இங்க ஒரு நிமிஷம் பார்க்கலாம். தஞ்சாவூர்ல வெண்ணிங்கிற இடத்துல வந்து தோற்கடிச்சிருப்பாரா? ஆமா, வெண்ணிங்கிற சிற்றூர்ல வந்து தோற்கடிச்சிருப்பாரு. இவர் வந்துட்டு இங்க தலையாங்கலம் என்ற இடத்துல வந்து தோற்கடிச்சிருக்காரு. ஓகே, பாண்டிய நாடு முத்துக்கொழிப்புக்கு புகழ் பெற்றது. ஓகே, அது நமக்கு தெரியும். பாண்டிய அரசர்கள் பல நாணயங்களை வெளியிட்டவர். அவர்களின் நாணயங்களில் ஒரு புறத்தில் வந்து யானையின் உருவத்தையும் மற்றொரு புறத்தில் மீனின் உருவத்தையும் வந்து கொண்டுள்ளது. முதுகுடும்பி பெருவழுதி என்ற பாண்டிய அரசர் பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டார் அப்படின்னுக்குறாங்க. ஓகேங்களா, யாரே? முதுகுடும்பி பெருவழுதி. குடும்பி அதிகமாக வச்சிருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? இந்த குடும்பி போட்டு இருக்கிறவங்களா ஐயரா தானே இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? இந்த மந்திரம் வைக்கிறது, இந்த வேதம் சொல்றது அதெல்லாம் பண்ணியிருப்பாங்களா? குடும்பி போட்டுட்டு வேதம் பண்ணியிருக்காரு. அதுல வந்து காசும் போடுவாங்க. அப்போ நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. அதுதான் வந்து முதுகுடும்பி. அப்போ முதுகுடும்பிங்கிறப்ப முதுமையா குடும்பி வச்சுட்டு வர ஒரு ஐயர் மாதிரி இருந்திருக்காரு. அரசர் மாதிரி இருக்க சொன்னா ஐயர் மாதிரி இருந்திருக்காரு. ஓகேங்களா, ஓகே. ஏன்னா அப்போ வந்துட்டு இந்த அரசர்கள்லாம் வந்து ஜாலர் அடிச்சது யாருன்னா அந்த இந்த புரோகிதர்கள் இருக்காங்கல்ல, அரச புரோகிதர்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்துட்டு. இப்போ இந்த வேத வேள்விங்கிறது பெருசா யாருக்கு நன்மை தரும்னா மக்களுக்கு அதிகமாக நன்மை தருமானா கிடையாது. அவங்களுக்கு தான் அந்த, அதாவது அந்த அரச புரோகிதர் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் வந்து பெரிய இது தரும். ஏன்னா அதுல வந்து சமர்ப்பிக்கிற எல்லா பொருட்களும் அவங்களுக்கு சேர்ந்தது, அதாவது அந்த புரோகிதர்களுக்கு சேர்ந்தது. அரச ஜோசியர் எல்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு சேர்ந்தது. அதனால அவங்க வந்துட்டு இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க நல்லா. ஓகே, மூவேந்தர்களோட சூட்டி கொண்ட பட்டங்கள், அதாவது ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்புரை, இதெல்லாம் வந்து சேரரசர்களோட பேரு. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து சேரர்களோட பேரு. ரோட்ல போறவங்க கம்முனே போக மாட்டேங்கிறாங்க. இது வந்து சோழர்களோட பேரு. இந்த சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன் இதெல்லாம் வந்து சோழர்களோட பேரு. மாறன், வழுதி, செலியன், தென்னார் இதெல்லாம் வந்து பாண்டியர்களோட பேரு. நான் இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். அது நான் இப்போ சொல்ல மாட்டேன், என்ன சர்ப்ரைஸ்ன்னு கூட சொல்ல மாட்டேன், ஆனால் எண்டில் இருக்கு. ஓகேங்களா, அப்போ ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்புரை இதெல்லாம் வந்து சேரர்கள். அப்புறம் வந்து சேத்துல விளையாண்டா. ஓகேங்களா, ஐயோ ஒரு நிமிஷம். சேத்துல வந்து விளையாண்டா என்ன பண்ணுவாங்க? நல்லா ஆதவன்னா யாரு? சூரியன் வானத்தில் வரும்போது போயிட்டு சேத்துல விளாண்டன்னு வச்சுக்கோங்களேன். சேரர்களா சேத்துல விளாண்டா இரும்புலையே எடுத்து மண்டையில கொட்டுவாங்களாம். ஓகேங்களா, சேத்துல விளாண்டா சூரியன் வரும்போது நல்லா போயிட்டு வானத்துல சூரியன் வரும்போது சேத்துல போய் நீங்க விளாடுறீங்கன்னு வைங்களேன். அப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? தலையில இந்த கொட்டுறதுக்குன்னே இரும்பு மாதிரி ஒரு இதை வச்சு தலையிலேயே நல்லா கொட்டுவாங்களாம். அப்பதான் வந்து இனிமே சேத்துல வந்து போவியா விளாடுவியா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அடுத்தது சோழர். சோழர் என்ன பண்ணலாம்? சோள சோறு இருக்கு இல்லைங்க, அந்த சோள சோறு வந்து செம்புல போட்டு நல்லா சாரிப்பா ஓகே, அது ஆரன் சவுண்டா இருக்கு. ஓகே, இந்த வந்து சோழர்கள், இது வந்து நான் என்ன சொன்னேன்? சோழர்கள் சொன்னேன்னா சோழர்களை வந்து என்ன சொல்லிட்டாங்க? வந்து சோள சோறை செம்புல போட்டு நல்லா வளன்னு கரைச்சி அது போட்டு அது கூட வந்து இந்த கிள்ளி போட்டு சென்னினா என்ன சொல்லுவாங்க? இந்த சீனி மிளகாய் கூட சொல்லுவாங்க. இந்த குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி சீனி மிளகாய் அது கூட கிள்ளி போட்ட வெங்காயம், அப்புறம் வந்து இந்த சோளத்தை வந்து சோள சோறை செம்பில் போட்டு நல்லா வளன்னு கிள்ளி போட்ட வெங்காயம் மிளகாய் கூட சேர்ந்து சீனி மிளகாய் போட்டு நல்லா கரைச்சி குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, இது சோழர்கள் முடிஞ்சு போச்சு. ஓகே, சோழர்கள் சோள சோறு, சேரர்கள் சேத்துல போய் விளாடுறது. அதுக்கப்புறம் பாண்டி வந்து என்னது? பாண்டினா என்னது? பாண்டிக்கு என்ன சொல்லலாம்? நான் சொல்கிறேன்னா இல்லையே இருந்தா. ஓகே, பாண்டி வந்து மாறனும் செல்கனும் வந்து பாண்டி விளாண்டுட்டு இருக்கும் போது வலிக்கு உளுந்துட்டாங்க. வழுதிங்கிறது என்னது? வலிக்கு தென்னமரத்துக்கிட்டே உளுந்துட்டாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, பாண்டி விளாண்டுட்டு இருக்கும் போது மாறன் செல்கன் 2 பேரும் வந்து பாண்டி விளாண்டுட்டு இருக்கிறாங்க. அதில் வலிக்கு விட்டு தென்னமரத்துக்கடியில் உளுந்துட்டாங்க. ஓகேங்களா, இதோட பாண்டியன் முடிஞ்சு போச்சு. ஓகே, அடுத்தது என்னது? முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் யாரு? நெடியோன், நன்மாறன், முதுகுடும்பி, பெருவழுதி. அதான் அவர் என்னது வேள்வியை நடத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் நெடுஞ்செழியன், நெடியோன், நன்மாறன். ஓகேங்களா, இவங்கெல்லாம் வந்துட்டு முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள். ஓகே, அரசுரிமை சின்னங்கள் எது? செங்கோல்னா அந்த கோல் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல அது. அதுக்கப்புறம் வந்து முரசு, வெண்கொற்ற கொடை, ஒயிட் அம்பர்லா. அதாவது வெண்கொற்ற கொடைனா
மேலே கொடை மாதிரி வச்சிருப்பாங்களா, ரூம்குள்ளேயே கொடை பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, ஆகியன அரசு அதிகாரத்தின் சின்னங்களாகும். இந்த பாகுபலி வருடத்துல கூட அந்த என்ன சொல்றது, அந்த சிம்பாலிக்கா ராவணன், ஐயோ ராவணங்கிற பாரு அவன் பேர் என்ன, ராணா வந்து அரசரா வந்து முடிசூட்டுருவாங்களா, அப்போ வந்து அதோட சிம்பாலிக்கா என்ன சொல்லுது, இந்த என்னது மகிழ்மதியா, மகிழ்மதியோட சாம்ராஜ்யம் வந்து அந்த வெண்கொற்ற கொடைங்கிறது அரசரோட ஒரு உச்சபட்ச புகழ்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இதுக்கு மேல கீழே விழப்போகுது அப்படிங்கிறது சிம்பாலிக்கா தான் அந்த குடை வந்து சாயும் போது அதை வந்து தாங்கி பிடிக்கிறது யாரா இருப்பாரு, அந்த பிரபாஸ் வந்து தாங்கி பிடிப்பாரு. நீங்க அந்த சீன் நோட் பண்ணீங்களா? அது வந்து சிம்பாலிக்கா டைரக்டர் என்ன பண்ணிருக்காருன்னா, அப்படி விழுந்தாலும் வந்து பாகுபலியோட வம்சம் வந்து தாங்கி பிடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாரு. அப்பதான் அந்த கொடை கீழே உள்ளறத வந்து பாகுபலி வந்து அப்படியே நிறுத்திருப்பாரு. அதுதான் வெண்கொற்ற குடை. அந்த குடை வந்து கீழே சாயும். ஓகேங்களா, ஓகே. அங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா முரசு ட்ரம்ப் வந்து நல்லா ட்ரம் வாசிப்பாங்க. அதில் வந்து செங்கோல் நல்ல பெரிய ஒரு கோல் மாதிரி அதை வந்து தங்கத்திலேயே பண்ணி அந்த அதில் வந்து அரசு சின்னங்கள்லாம் வந்து வச்சு பண்ணியிருப்பாங்க. கற்கள்லாம் ரத்தினக்கள்லாம் வச்சு அதெல்லாம் வந்துட்டு அந்த செங்கோல் பெரிய ஒரு ஸ்டிக் மாதிரி இதோ இந்த மாதிரி ஸ்டிக் இது மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து சிங்க மாதிரி ஏதாவது ஒன்று போட்டிருக்கும், பொம்மை போட்டிருக்கும். இதில் எல்லாம் வந்து ஏதாவது விலை மதிப்பு இல்லாத கற்கள்லாம் வந்து பதிச்சிருப்பாங்க. அதுதான் வந்து செங்கோலாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து ஒரு முக்கியமான இது பார்க்கலாம். ஒரு ஆரம் சவுண்டாக இருந்தது, அதை கட் பண்ணிட்டேன். சரி, ஓகேங்களா. அடுத்தது இப்போ வந்து சேரர் இருக்கார் இல்லைங்களா, இவர் வந்து இவருடைய மாலை என்ன, பனம்பூ மாலை. இவங்களோட துறைமுகம் தொண்டி, முசிறி. ஓகேங்களா, முசிறி, தொண்டி. ஓகே. அடுத்து தலைநகர் வஞ்சி, கரூர். அதாவது கரூர்ல தான் இப்போ வந்து வஞ்சிங்கிறது எங்க தான், அந்த கரூர் தான். ரெண்டுமே ஒரே இதுதான். ஓகேங்களா, வஞ்சினாலும் சரி ஆப்ஷன்ல கரூர்னாலும் சரி, நீங்க ரெண்டுமே வந்துட்டு ஒன்று தான் போட்டுக்கணும். ஓகேங்களா. அடுத்து வந்து சின்னம் வந்து வில் அம்பு. இது எப்படி ஷார்ட்கட் சொல்லலாம், இந்த சேர் இருக்காருல்ல, இவர் என்ன பண்ணிட்டாரு, வில் எடுத்து இந்த பனைமரத்தில் கொண்டு போய் விட்டு அங்கேருந்து என்ன பண்ணியிருக்காரு, மாலையோட நொங்கு இருக்கும்ல, பனை மரத்தில் என்ன இருக்கும், நொங்கு இருக்குமா, அந்த நொங்கு பிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, வஞ்சியை பார்க்குறதுக்கு முசிறிக்கு போயிட்டார். வஞ்சிங்கிற ஒரு பொண்ணை பார்க்குறதுக்கு என்ன பண்ணிட்டாரு, முசிறிக்கு போயிட்டார். ஓகேங்களா. சேரர் என்ன பண்ணுறாரு, வில்லம்பு எடுத்துகிட்டு போகிறாரு. அவர் ஊரில் நிறையா வந்து பனைமரம் இருக்கும். அதனால நல்லா வந்து பூவோட இருக்கிற பனம்பழத்தை வந்துட்டு கீழே பொறிச்சிட்டு அந்த பனம்பழத்தை எடுத்துகிட்டு எங்கே போகிறாரு, வஞ்சியை பார்க்க முசிறிக்கு போகிறாரு. முசிறிக்கு போய் அவங்க தோண்டி அதாவது நோண்டி சாப்பிட்றதுக்கு பதிலாக அவங்க தோண்டி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், 2 பேரும் சேர்ந்து. சரிங்களா. வில்லம்பு வச்சு அப்போ சேரர்னா என்னது, வில்லம்பு ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு, ஆட்டோமேட்டிக்காக வில்லம்பு ஞாபகம் வந்துடும். அதுக்கப்புறம் என்னது, பனம்பூ மாலை. ஓகே. அடுத்தது இங்கே தலைநகர் எங்கே, வஞ்சி, கரூர். ஓகே. தலைவியை பார்க்கறதுக்கு போறாரு. ஓகேங்களா. அப்போ வஞ்சி, கரூர். எங்க துறைமுகம் இது, முசிறி, தொண்டி. நோண்டி சாப்பிட்றதுக்கு பதிலாக தோண்டி சாப்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா, அப்படி வச்சுக்கோங்க. சோழர்கள் என்ன பண்ணலாம், அத்திப்பூ மாலை. இவங்களோட மாலை வந்து என்னது, அத்திப்பூ மாலை. துறைமுகம் வந்து புகார் துறைமுகம், உறையூர், புகார். ஓகே. தலைநகர் வந்து என்னது, உறையூர், புகார்னு சொல்றாங்க. சின்னம் வந்து புலி. ஓகேங்களா. சோழ நாட்டுல ஒரு அநியாயம் நடந்தா வந்து அங்க வந்து எந்த அளவுக்கு நேர் வந்துச்சுன்னா, புலி போய் புகார் கொடுக்குற அளவுக்கு வந்து சோழ அரசர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்களாம். புலிக்கு வந்து என்ன பண்ணிச்சான், புகார் போய் கொடுத்துச்சான். எது கொடுத்துச்சு, அத்திப்பூ மாலை. இதுக்கு நான் என்னடப்பா சொல்லட்டும், எனக்கு வந்து என்னது, அத்திப்பழம் வந்து கிடைக்கவே இல்லை, நான் எதை வச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுக்க போச்சாமா. ஓகேங்களா. புலி வந்து அத்திப்பழம் சாப்பிட்டுச்சான். சோழ நாட்டில் வந்து புலி வந்து மாமிசெல்லாம் சாப்பிடாது, யாரையும் வேட்டையெல்லாம் ஆடாது. எப்படி வந்து இந்த பாஞ்சாலங்குறிச்சியில் முயலும் நாயும் வேட்டை நாயும் ஒரே இதில் தண்ணி குடிப்பாங்கன்னு இருந்துச்சு, அதே மாதிரி சோழ நாட்டில் வந்து புலி வந்து மிருகங்களை வேட்டையாடாது. இப்போ மாற வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவோம், அத்திப்பழத்தை தான் வந்து சாப்பிடும். அந்த அத்திப்பழத்தை கிடைக்காதனால புலி போய் புகார் கொடுத்துச்சின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி வச்சுக்கோங்கப்பா, ரொம்ப கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஞாபகம் இருக்கணும்ல நமக்கு. ஓகே. அடுத்தது வந்து பாண்டியர் என்ன பண்ணலாம், 2 மீன்கள். ஓகே. பாண்டியர் என்ன பண்ணுறாரு, 2 மீனை வாங்கிட்டு மதுரைக்கு போகிறாரு. மதுரைக்கு போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாரு, கொற்கை, வேப்பம்பூ மாலை. ஓகே. கொற்கை, வேப்பம்பூ மாலை. ஓகே. பாண்டியர் அரசரில் 2 மீன் போய் பிடிச்சிட்டு அதை மதுரைக்கு கொண்டு போய் கை நிறைய என்ன பண்ணுறாரு, விற்றுட்டு, அதாவது மதுரைக்கு போய் விற்றுட்டு கை நிறையா வந்து வேப்பம்பூ மாலையை வாங்கிட்டு வராரு. ஓகேங்களா. அவ்வளோதான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா. ஓகே. சேரர் என்ன பண்ணுறாரு, வில்லம்பு வச்சு பனம்பூ அதாவது பனைமரத்தில் போய் பூ அடக்கிற நுங்கெல்லாம் பிச்சுட்டு வஞ்சிக்கு போகிறாரு. வஞ்சி பார்க்குறதுக்கு எங்கே போகிறாரு, முசிறிக்கு வந்து போகிறாரு. ஓகேங்களா. அடுத்து வந்து இந்த புலி என்ன பண்ணுது, அத்திப்பழம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு புகார் கொடுக்குது. ஓகேங்களா. அடுத்தது பாண்டியர் என்ன பண்ணுறாரு, 2 மீன் வாங்கிட்டு மதுரைக்கு போகிறாரு. அங்கே கை நிறைய வேப்பம்பூ வாங்குறாரு. ஓகேங்களா. ஓகே. 2 மீனுக்கு கை நிறைய வேப்பம்பூ வந்து மதுரையில் தராங்களாமா. ஓகே. இந்த இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், வந்து
இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம், சேர சோழ பாண்டியர்கள் பத்தி பார்த்திருக்கோமா. இதுக்கு மேல வந்துட்டு நம்ம குறுநில மன்னர்கள் வந்து பார்க்கணும். ஆக்சுவலி நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்கட் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். ஃபுல்லா ஓவராலே வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி ஷார்ட்கட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து வீடியோ எண்ட்ல வந்து சர்ப்ரைஸா வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா இதுக்கே ஒரு 1/2 hour பக்கம் ஆயிடுச்சுங்களா, அதனால எனக்கு வீடியோ சுருக்கி வந்து தர முடியல. ஏன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஸ்டூடெண்ட் படிக்கிறவங்களுக்கு ஒரு 1 hour 1/2 hour அந்த மாதிரி தான் கிடைக்கும். அப்படி இருக்கப்ப வீடியோவே ஒரு 1 hour உங்க நேரத்தை உறிஞ்சிருச்சுன்னா அதுக்கு மேலே நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும், அதை ரிவைஸ் பண்ணணும், உங்களுக்கு இன்னும் வந்துட்டு பேர்டனாக போயிடும். எனக்கு கொடுக்குறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாளாக உட்காந்து விடிய கூட நான் வந்து கிளாஸ் எடுப்பேன், ஏன்னா எனக்கு பேசுறது அவ்வளோ பிடிக்கும். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அது வந்து பேர்டனாக போயிடக்கூடாது, சரிங்களா. அதனால நான் இது என்ன பண்றேன்னா, இதோட அந்த குறுநில மன்னர்கள் நடத்துவோம் இல்லைங்களா, அப்போ வந்து பார்ட் 2 வந்து இதோட பார்ட் 2 கண்டினியூ வரப்ப இதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஷார்ட்கட்டை புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பார்ட் 2ல வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து குறுநில மன்னர்கள் பத்தியும் அதுக்கப்புறம் இன்னும் என்ன இருக்கு, ஓகே, அவங்களோட அரசுரிமை பற்றி, அதை தாண்டி வந்து அவங்களோட சபை பற்றி, அவங்களோட சட்டம், முக்கிய நகரங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நிலங்கள் பற்றி இருக்குது. இதெல்லாம் ஆல்ரெடி தமிழில் வந்து படித்தவங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். அவங்களோட பெண்களின் நிலை, அதுக்கப்புறம் அந்த நடுக்கல் பற்றி, அவங்களோட தொழில் பற்றி, இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம், சரிங்களா. அடுத்தது களப்பிரர்கள் பற்றி இவ்வளோ இது இருக்குது. இது விட்டுக்கா ஒரே வீடியோவில் கொடுக்கணும்னா ரொம்ப வீடியோ வந்து லென்த்தியாக போயிடும். ஓகேங்களா. அதனால இது வந்துட்டு நான் பார்ட் 2ல கண்டினியூவாக உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் மூலியமாக நான் சொல்லித்தரேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.